சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். மதுரையில் மீனாட்சிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் மீனாட்சியின் திரு அவதாரம் பற்றியும் அவள் சொக்கரை மணந்த திரு வைபவத்தை பற்றியும் இந்த பதிவில் காண்போம். முன்னொரு காலத்தில் தனஞ்சயன் என்கின்ற வணிகர் அன்றைய வணிகத்தை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான மணவூருக்கு திரும்பிய போது பொழுது சாய்ந்து இரவானதால் வழியில் இருந்த கடம்பவனத்தின் நடுவே பொய்கை கரையோரம் தங்கினார். அன்றிரவு அங்கிருந்த சுயலிம்பு லிங்கத்தை விண்ணிலிருந்து வந்த தேவர்கள் பூஜித்த அதிசயத்தை கண்டார். அதனை மறுநாள் குலசேகர பாண்டிய மன்னனிடம் தெரிவித்தார். அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் கடம்பவனத்தை திருத்தி நகரமாக்கு என கட்டளையிட அதன்படி நகரை உருவாக்கி கோயிலையும் எழுப்பினான் பாண்டிய மன்னன். கந்தர்வலோகத்தில் வசித்த விசுவாவசு என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் மணமுடிந்து 10 ஆண்டுகள் கடந்த நிலையில் தமக்கு குழந்தை இல்லையே என்று வருத்தம் இருந்து வந்தது. மனைவியின் ஏக்கம் தீர விசுவாவசு குழந்தை வரம் வேண்டி சிவனிடம் முறையிட்டான். சிவனருளால் அவனது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்தான். வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் உமையாள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தாள். ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசை உண்டானது. தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். விசுவாவசு கடம்பவனம் தலத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை சியாமலையை வழிபடும்படி கூறினான். கடம்பவனம் என்பது மதுரையை குறிக்கும். அதன்படி அம்பாளை தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள். சியாமலாதேவி சந்நிதி முன் நின்று மனமுருக வழிபட்டாள். அவளுக்கு 3 வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை, என்ன வரம் வேண்டும் கேள் குழந்தாய் என்றாள். அம்பாளை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி, தாயே, நீயே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றாள். அம்பாள் உடனே, உனது விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்றாள். இதன்படி அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சனமாலையாக அவதரித்தாள் வித்யாவதி. அம்பாள் பக்தையாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்வச பாண்டிய மன்னன் மணமுடித்தான். இவ்விருவருக்கும் புத்திர பேறு இல்லை. காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த சியாமலையிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டினாள். மன்னனும் புத்திர பேருக்காக இங்கு புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினான். அம்பிகை அந்த யாகத்தீயில் இருந்து 3 வயது குழந்தையாக தோன்றினாள். அப்போது காஞ்சனமாலைக்கு முற்பிறவியில் சியாமலாம்பிகை வாக்குறுதி கொடுத்தது நினைவுக்கு வந்தது. யாகத்தீயில் உதித்த தெய்வ குழந்தையை கண்ட மலையத்துவசனும் காஞ்சனாதேவியும் அவளை வாரி அணைத்து உச்சி முகர்ந்தனர். மகளை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர். ஆண் வாரிசு இல்லாத மன்னன் அவளுக்கு கலைகள் 64ஐயும் கற்றுக் கொடுத்தான். குழந்தை அவள் குமரியானாள். மகளின் மார்பகங்களை கண்ட காஞ்சனமாலை திடுக்கிட்டாள். ஆம், மகளுக்கு 3 ஸ்தனங்கள். கடவுள் தந்த செல்வம். அம்பிகையே மகளாக பிறந்ததாக எண்ணினோமே, இப்படி இயற்கைக்கு மாறாய் மார்பில் மாற்றம் கொண்டிருக்கின்றாளே என கலங்கினாள். கணவனிடம் தெரிவித்தாள். மன்னன் குழப்பமும் பயமும் கொண்டான். அப்போது ஒரு அசிரிரி கேட்டது, கலங்காதே, அவள் சக்தியின் ரூபம். உன் மகள் எப்போது அவளது துணையை காண்கிறாளோ அப்போது அந்த ஸ்தனம் காணாமல் போகும் என்றது. குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்ததாக கருதினான் மன்னன். தனக்கு பின்பு மதுரையை ஆட்சி செய்யும் பொறுப்பையும் ஒப்படைத்தான். இவள் மீன் போல எப்போதும் விழிப்புடன் இருந்து மதுரையை ஆட்சி செய்ததால் மீனாட்சி என்று பெயர் பெற்றாள். இதன் பிறகு சியாமலை என்ற பெயர் மருவி மீனாட்சி என்ற பெயரே இவளுக்கு நிலைத்து விட்டது.
ஒரு பெண்ணாக இருந்தும் நல்ல முறையில் ஆட்சி புரிந்ததால் ஒரு வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அந்த வீடு மதுரை என புகழ்ந்து கூறும் அளவுக்கு மீனாட்சி அம்மனின் ஆட்சியின் புகழ் நிலைத்தது. மீனாட்சி மிக செல்வ செழிப்பான சூழ்நிலையில் வீரமான இளவரசியாக வளரத் தொடங்கினாள். பெற்றோரின் மறைவிற்கு முன்னரே மிக இளம் வயதில் மதுரையின் அரசியாக செங்கோலொச்சத் தொடங்கினாள். இந்திரன் தவிர அனைத்து தேவர்களிடமும் போர் செய்து அதில் வெற்றியும் கண்டாள். இறுதியாக தேவர்களுக்கு துணையாக வந்த சிவனிடமும் போர் செய்ய முயன்றாள். முக்கண் உடையாரை கண்டதும் 3வது ஸ்தனம் மறைந்தது. உணர்ந்தாள் மீனாட்சி. வந்திருப்பது சிவன் என உணர்ந்து சிந்தை மயங்கினாள். அவரிடம் தன் மனதை பறிகொடுத்தாள். அதன் பிறகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டார். சுந்தரம் என்றால் அழகு என்று பொருள். அழகே வடிவான ஈஸ்வரன் என்பதால் சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். அரசனாக சுந்தரேஸ்வரரும் அரசியாக மீனாட்சியும் நின்றருளும் தலமே மதுரை. இந்த செய்திகள் அனைத்தும் அஷ்டசக்தி மண்டபத்தில் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டுள்ளன. ஆயக்கலைகளின் முழு வடிவாகிய கிளியை மீனாட்சி அம்மன் திருக்கரத்தில் ஏந்தி நிற்கின்றாள். மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆகம முறைப்படி தினந்தோறும் 8 கால பூஜைகள் நடக்கிறது. மாதந்தோறும் விழா நடைபெறுவது இத்திருக்கோயிலில் சிறப்பு அம்சமாகும். இதில் முக்கிய திருவிழா சித்திரை திருவிழா. இவ்விழா சித்திரை மாதம் வளர்பிறையில் துவங்கி சித்ரா பௌர்ணமி அன்று முடிவடையும். முதல் நாள் குடியேற்றம். பின் ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார்கள். 8ஆம் நாள் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம். அன்று மாலை மீனாட்சி அம்மன் சன்னதி முன்பு உற்சவருக்கு புது பட்டாடை ஆபரணங்கள் சாத்தப்படும். மகாராணிக்கு சூட்டப்படும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு நைவேத்தியம் செய்து பூஜைகள் நடைபெறும். பின்னர் கோயில் அதிகாரி மற்றும் சிவாச்சாரியார்கள் சுவாமி சன்னதிக்கு செல்வர். சுவாமியிடம் இருக்கும் நவரத்ன செங்கோலை எடுத்துக்கொண்டு மேலதாளங்கள் முழங்க கொண்டு வந்து உற்சவ அம்பாளிடம் கொடுப்பார்கள். இதுவே மீனாட்சி அம்பாளுக்கு பட்டாபிஷேக விழாவாகும். இன்றைய நாளிலிருந்து 4 மாதம், அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய மாதங்கள் மீனாட்சி ஆட்சி என்று சொல்லப்படும். ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும். 9ஆம் நாள் காலை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். காலையில் சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகமும் மீனாட்சி அம்மனுக்கு அலங்கார பூஜையும் நடக்கும். திருக்கல்யாணத்திற்காக வடக்கு ஆடி மேற்கு ஆடி வீதி சந்திப்பில் திருக்கல்யாண மேடை வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். திருப்பரங்குன்றத்திலிருந்து பவள கனிவாய் பெருமாள், திருப்பரங்குன்றம் முருகன், தெய்வானை ஆகியோர் மணமேடையில் எழுந்தருளுவர். அதன் பிறகு மீனாட்சியும் சொக்கநாதரும் மணமக்களுக்குரிய அலங்காரத்தில் திருக்கல்யாண மேடைக்கு வருவார்கள். முதலில் பளபளக்கும் பட்டாடை, கேசத்தால் ஆன கூந்தலா, மலர்களால் ஆன கூந்தலா என வியக்கும் வகையில் கூந்தல் முழுக்க மலர்கள் அணிந்து அங்கமெல்லாம் மஞ்சளும் குங்குமமும் பூசி மணமகளாய் வருவாளே அங்கையர்க்கண்ணி. அதையடுத்து சுந்தரேஸ்வரர் மணமேடைக்கு வருவார். இருவரும் வந்து சேர்ந்ததும் திருமணச் சடங்குகள் தொடங்கும். குலசேகரப்பட்டர் வழி சிவாச்சாரியார்கள் சுந்தரேஸ்வரராகவும், உக்கிரபாண்டிய பட்டர் வழி சிவாச்சாரியார்கள் மீனாட்சியாகவும் வேடம் பூண்டு வருவார்கள். இருவரும் மாலை மாற்றிக் கொள்வார்கள். 3 முறை மாலைகள் மாற்றுவார்கள். அடுத்து முன்னர் சுந்தரேஸ்வரர் செல்ல பின்னே மீனாட்சி செல்வார். இருவரும் மணமேடையை 3 முறை சுற்றி வருவார்கள். அம்மன் சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சாத்தப்படும். மணப்பெண் சார்பில் முக்கிய பிரமுகர்களின் குடும்ப பெண்கள் நலுங்கு செய்வார்கள். சுந்தரேஸ்வரரிடம் இருந்து பெற்ற மங்கள நாணை சிவாச்சாரியார் மீனாட்சி அம்மனுக்கு அணிவிப்பார். அப்போது பல்லாயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் புதுத்தாலி அணிந்து கொள்வார்கள். தாலி மாற்றி கோர்த்து கொள்வார்கள். அதன் பிறகு 5 வகையான தீபாராதனைகள் காட்டப்படும். திருக்கல்யாணம் முடிந்ததும் அம்மன், சுவாமி ஆகியோர் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் மணக்கோலத்தில் எழுந்தருளுவர். அப்போது பக்தர்கள்
பதிகங்கள் பாடுவார்கள். சுவாமியையும் அம்பாளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று தரிசனம் செய்வார்கள். அன்று இரவு மாசி வீதிகளில் அனந்தராயர் பூப்பல்லக்கில் அம்பாளும் சுவாமி பிரியா விடையுடன் யானை வாகனத்திலும் எழுந்தருள்வார்கள். சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாள் காலை தேரோட்டம் நடைபெறும். மறுநாள் தேவேந்திரர் பூஜையுடன் மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா நிறைவு பெறும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே சரணாகதி. திருச்சிற்றம்பலம்.